கலைமாமணி, பனையூர் ராஜா என் பேர். இந்த காம்படிஷன் போட்டியில் வந்து நான் ஜட்ஜாக வந்து கலந்துருக்கேன். நல்ல திறமையான கலைஞர்கள்லாம் அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சூப்பராக. எனக்கு 11 வயசுலேருந்து நான் கற்றுருக்கேங்க. கிட்டத்தட்ட 27 வருஷமாக நான் இது செஞ்சிட்ருக்கேன். நான் பரம்பரையாக செஞ்சிட்ருக்கேன். அப்பா செஞ்சார், பாட்டா செஞ்சார், இப்போ நான் செஞ்சுருக்கேன். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தமிழ் தெம்பு. தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் நகரம் கோவை மாநகரம். அந்த கோவை மாநகரத்திற்கே பெருமை சேர்க்கும் தென் கைலாய மலை, வெள்ளிங்கிரி மலை. அதன் அடிவாரத்திலே ஈசா யோக மையத்திலே தமிழர்களுக்கே பெருமை சேர்க்கும் ஒரு தமிழ் தெம்பு நிகழ்ச்சி நடக்கிறது. நமது இந்திய தேசத்திற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் ஈசா யோக மையத்தால் சத்குரு அவர்களின் தொலைநோக்கு பார்வையிலே தமிழ் நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, கலை போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த தமிழ் தெம்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை கடந்த 5 நாட்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலே பாரம்பரியத்தை பேணி காக்கும் விதத்திலே, அழிந்து கொண்டிருக்கின்ற நாட்டு மாடுகளை சந்தைப்படுத்தும் விதத்திலே, இலவசமாக அங்கே சந்தையை உருவாக்கி மாடு கன்று வளர்த்தவரங்களையும் விவசாயிகளுக்கும் ஆதரவு கொடுக்கும் விதத்தில் அங்கே சந்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நமது கலாச்சாரம், பண்பாடு உருவாகும் விதமாக பல பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. பொருட்காட்சியாக கிராமங்களில் அந்த மாதிரி ஒரு கலை நுணுக்கத்தோடு உருவாகிற பல பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு சந்தையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டிகள், அந்த கோலப்போட்டி, ஓவியப் போட்டி, பறையாட்டத்துக்கு ஒரு போட்டி, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நாம் நேற்று 8/3/2025 அன்னைக்கு போயிருந்தோம். இதையெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வரணுங்கிற நோக்கத்துக்காக நம்ம தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்காக இதை படம் பிடிக்க சென்றிருந்தோம். அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது அத்தனையும் எப்படி நிகழ்ந்தது என்றால், தன்னார்வலர்களோட துணையோட, எந்த பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி மிகச்சிறப்பாக அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் நாம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பறை இசை கலைஞர்கள் ஒரு 4-5 குரூப் வந்திருந்தது. அதில் போட்டி நடத்துகிறாங்க, யார் சிறந்த பறை இசை கலைஞர்கள் என்று. அதுக்கு இந்த பறை இசையிலேயே கலைமாமணி விருது வாங்கினவங்க நடுவராக இருந்து அந்த கலைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. அவர்களிடமும் பேட்டி எடுத்திருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இது தொடர் நிகழ்ச்சியாக 2-3 எபிசோடாக வரும். ஏனென்றால் நமது கலையும் பண்பாடும் நமது பெருமையும் உணர்ந்து பார்த்தால்தான் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற அந்த கலை பொக்கிஷங்களை காப்பாற்ற முடியும். அப்போதுதான் நமது கலாச்சாரம், பண்பாடு அழியாமல் நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஆதரவை கமெண்ட் மூலம் தெரிவிங்கள். அப்பப்போ இடையில நானும் அதை ஒட்டி பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, நமது தமிழகத்திலே இருக்கும் பல விளையாட்டுகளை, அங்கே மறைந்து போன விளையாட்டுகளை அங்கே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல கலை பொக்கிஷங்களை அங்கே ஆவணப்படுத்தி இப்போது இருக்கிற தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லுவதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை எல்லாமே நாம் கண்டுகளிக்கப் போகும். அவசியம் இதை தொடர்ந்து பாருங்கள்.
வணக்கம். நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் கோவக்குளத்துலேருந்து வரேன். என் பேர் வீரமணி. என் கலைக்குழுவோட பேர் சிவசக்தி நாட்டுப்புற கலைக்குழு. இங்கே அழைப்பு விடுத்த ஈஷா மையத்துக்கு தமிழ் தெம்பு ப்ரோக்ராமுக்கு இங்கே அழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் இதுக்கு ஏகப்பட்ட 200க்கும் மேற்பட்ட மேடைகளை பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த மேடை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. எங்கள் கலைக்குழுவில் இது ஒரு பகுதி தான், இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. நண்பர்கள் வந்து நாங்கள் 10 பேர் தான் வந்திருக்கிறோம். நம்ம குறைஞ்சபட்சம் 50 பேர் இருக்காங்க கலைக்குழுவில். முக்கியமானவங்க எல்லா பேரும் எங்கள் கலைக்குழு சொந்தங்கள் தான். அது யாரும் கிடையாது, கலைக்குழு சொந்தங்கள். இதுக்காக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம். இதுக்கு எங்கள் பார்ட்டிசிபேட் முடிஞ்சிருச்சு. வரவேற்பு ஆடியன்ஸு மிகவும் சிறப்பாக வரவேற்பு கொடுத்தாங்க. தமிழ் தென்பு குடும்பத்துக்கும் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்த அனைத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலைக்குழுவின் சார்பாக. எத்தனை வருஷமா இதை கற்றுருக்கீங்க? அடுத்து உங்களுடைய நோக்கம் என்ன? இது வந்து எனக்கு 11 வயசுலேருந்து நான் கற்றுருக்கேங்க. கிட்டத்தட்ட 27 வருஷமாக நான் இது செஞ்சிட்ருக்கேன். நான் பரம்பரையாக செஞ்சிட்ருக்கேன். அப்பா செஞ்சார், பாட்டா செஞ்சார், இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் என்னன்னு சொன்னாக்க, இந்த அடிப்படை கலையை வந்து பறையை வந்து மேலே வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். இன்னும் யார் கற்றுக்காதவங்க, கற்றுக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்களை கொண்டு மேல் இடத்துக்கு கொண்டு போகணும். அற்புதமாக இந்த கலையை வந்து மேன்மை கொண்டு வரணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதையே மெயினாக பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது தொழில்? நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு இப்போ கார்பரேஷனில் சிஎலாக ஒர்க் பண்ணிட்டு, கண்டக்டர் நடத்துனர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தம்பியை நடத்துனர் இருக்காப்போ, அதே மாதிரி எல்லா பேருமே படிச்சிருக்காங்க, எல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்க. டிகிரி குவாலிஃபை எல்லா பேருமே எல்லாம் படிப்பறிவு உள்ளவங்க தான் எல்லா பேருமே. ஓகே, நன்றி. இது மாதிரி ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சியை, பாரம்பரிய கலை நிகழ்ச்சியை கற்றுட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இதில் முன்னேறி உங்களுடைய சாதனையை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். தமிழர் கலைகள். தமிழகத்தில் கற்காலத்தில் மனிதன் குகைகளில் வாழ்ந்தபோதே ஓவியம் தீட்டியிருக்கிறான். வேட்டையாடி உணவுப் பொருட்களை தேடிக்கொண்ட காலத்திலும் ஓவியம் படைத்திருக்கிறான். பின்னர் மண், மரம், தந்தம், கல், உலோகம் ஆகியவற்றில் தமிழர்கள் சிற்பங்களை செதுக்கினார். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் தமிழர்கள் தம் ஓவிய சிற்பக்கலைகளை, அதிசய படைப்புகளை காண முடியும். இந்த ஓவியம் சிற்பங்களில் வெளிப்படும் அழகியல், மரபு, நுட்பங்கள் ஆகியன தனித்துவமானது. இக்கலை பண்டைகால முதற்கொண்டே தமிழர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது சமஸ்கிருதிய மாணவிகள் சிற்பக்கலைகளை பயின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு கலை படைப்புகளை உருவாக்குகிறார்கள். கலை தன்மைகளை உணர்வுபூர்வமாக நேரடியாக பார்த்து கலைஞர்கள் போல் கற்றுக்கொள்கிறார்கள். இதுவல்லவா மாணவர்களுக்கு தேவையான ஒன்று. நமது பண்டைய கால கலாச்சாரத்தை காண்பது மட்டுமல்ல, அதை கற்றுக்கொண்டு அதில் நுணுக்கங்களை பயில்வதும் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இந்த வாய்ப்பினை ஈசா யோக மையத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆதி யோகி 150 அடி உயரத்திலே மிக கம்பீரமாக தெய்வாம்சத்துடன் காட்சியளிக்கிறது. அடுத்து தியானலிங்கத்தை தரிசிக்க செல்பவர்களுக்கு அருமையான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஈசா யோக மையத்திலே. பாரம்பரிய முறைப்படி மாடுகளை பயன்படுத்தி அதற்காக ஒரு புதிதாக வண்டியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதில் பயணம் பண்ணுவதற்கு ஒரு நபருக்கு 10 ரூபாய் மட்டுமே. குடும்பமாக மகிழ்ச்சியாக இதிலே ஏறி பயணம் செய்கிறார்கள். இந்த மாட்டு வண்டி பயணம் பல விதங்களில் பயனுள்ளதாக இருக்கிறது. முதலில் சுற்றுச்சூழல் மாசுபடுவதில்லை, பெட்ரோல் டீசல் தேவையில்லை. இரண்டாவது, இந்த மாடுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை கிடைக்கிறது. இதை பராமரித்து உணவு கொடுப்பதற்கு உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஓட்டிச் செல்பவருக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறது.
இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சத்குரு இப்படி மக்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு ஆன்மீக பயணமாக அமைந்திருக்கிறது. வழிநெடுக அதை நினைவுபடுத்தும் விதத்திலே சத்குரு அவர்களின் சோமந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பூத பூத பூதேஸ்வராய சிவ சிவ சர்வேஸ்வராய யோக யோக யோகேஸ்வராய சம்போ சம்போ மகாதேவாய. வந்திருந்தவர்கள் அனைவரும் இறங்கி தியானலிங்கத்தை தரிசிக்கச் சென்றார்கள். நாங்களும் அங்கே பக்கத்தில் உள்ள உணவு விடுதியிலே உணவருந்திவிட்டு சென்றோம். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. DTCP அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.